அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காணொளி அப்படின்னு பார்த்தாக்கா, சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் அப்படி என்று இந்த சனாதன கும்பலும் சாதியவாதிகளும் இப்போது கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக சரியாக தன்னுடைய சாட்டையை சுழற்ற ஆரம்பித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் சிதம்பரம் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்ட மேடையிலேயே நின்று பேசும்போது சொல்லியிருப்பார், இங்கே திருமாவளவன் அவர்கள் போட்டியிடவில்லை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் போட்டியிடுகிறேன் என்று கழக உடன்பிறப்புகள் அனைவரும் உங்கள் மனதில் நிறுத்தி வேலை செய்ய வேண்டும் அப்படி என்று அவர் சொல்லியிருப்பார். அதோடு மட்டும் நிறுத்தாமல், ஒரு சிறுத்தையை வெற்றி பெற செய்வதற்காக 2 சிங்கங்களை நான் களம் இறக்கி இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதாவது கடலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள், இன்னொருவர் பெரம்பலூர் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான அண்ணன் SS சிவசங்கரன் அவர்கள். இப்படி இவர்களுடைய வழிகாட்டுதலில் அண்ணன் திருமா அவர்களுக்கு சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் அமோகமான வரவேற்பும் ஆதரவும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே வந்தது. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே பிரச்சாரத்துக்கு போகும்போது இதுவரை தமிழ்நாட்டிலேயே கூடாத கூட்டம் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிக்கான அந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் அவ்வளவு அதிகமாக தொண்டர்களும் மக்களும் கூடி அண்ணன் திருமா அவர்களுக்காக ஆர்ப்பரித்ததை நாம் அனைவரும் பார்த்த ஒன்றுதான். அங்கே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொல்லிய ஒரு வார்த்தை, சனாதனம் அப்படின்னு நான் பேசிட்டேன், அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த சனாதனவாதிகள் சொல்லும் போது எனக்கு முன்னோடியாக எனக்கு முன்பாகவே இதை பற்றி தெளிவாகவும் ஆழமாகவும் பேசியிருக்கிறார் அண்ணன் திருமா அவர்கள். ஆகவே அவருடைய மாணவன் நான், ஆக சனாதனத்தை பற்றி பேசியதற்காக மன்னிப்பு கேட்க முடியாது என்று நான் தைரியமாக சொன்னேன். அந்த தைரியத்திற்கு காரணம் அண்ணன் திருமா அவர்கள் அப்படி என்று அவர் சொல்லும் போது அங்கே இருந்த கூட்டம் ஆர்ப்பரித்தது. அதாவது மக்கள் நீதி மையம் தலைவர் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் அங்கே போய் அண்ணன் திருமா அவர்களுக்காக வாக்கு சேகரிக்கும் போது, அதாவது அண்ணன் திருமா அவர்களை பற்றிய சொல்லி அந்த வார்த்தைகள் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பை ஏற்படுத்தியது. இப்படி தொடர்ச்சியாக பிரபலங்கள், அரசியல் மூத்த தலைவர்கள் அண்ணன் திருமாவுக்காக அங்கே போய் வாக்கு சேகரிக்க களத்தில் நடக்கிற அந்த சம்பவங்களை பார்த்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அள்ளுவிட்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இது, போன தேர்தலில் அவ்வளவு நெருக்கடியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திருமா அவர்கள் இந்த தேர்தலில் மிக எளிதாக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படி என்ற கலை நிலவரத்தை அறிந்து கொண்ட அவர்கள் இப்பொழுது சதி திட்டம் தீட்ட வேண்டும் என்று ரொம்ப அதிகமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது திருமா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாது, அதே போல விழுப்புரம் சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற துரை ரவிக்குமார் அவர்களும் பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாது. காரணம், இருக்கிற தலித் தலைவர்களை எல்லாம் விலை பேசி நாம் வாங்கிவிட்டோம், சில பேரை மிரட்டி வாங்கிட்டோம். இப்படி சாதிய தலைவர்களாக தங்களை அடையாளம் காட்டிக் கொண்டவர்களை நாம் அடக்கி ஒடுக்கி நம் பக்கம் இழுத்து வைத்துக் கொள்ளும் போது திருமாவளவனை மட்டும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே, நம்ம எதிர்த்து நம் முன்னால் கை நீட்டி அதாவது கேள்வி கேட்கிற இந்த திருமா இனி பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாது அப்படி என்று திருமா அவர்கள் தோற்க வேண்டும் அப்படி என்ற ஒற்றை குறிக்கோளை முன்னிறுத்தி பாஜக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதாவது பாஜக அங்க ஒண்ணு வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரிந்த உடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறைமுகமாக, அதாவது கொல்லைப்புறமாக, இது அவர்களுக்கு கைவந்த கலை, கொல்லைப்புறமாக ஆட்சிக்கு வருவதும் காலில் விழுந்த ஆட்சிக்கு வருவதும் அடிமையாக இருப்பதும் பின்னால் இருந்து முதுகில் குத்துவதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கும் இது கைவந்த கலை. ஆக அவர்கள் அங்கே செய்கிற திட்டம் என்னவென்றால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிளை செயலாளர் முதல் நகர நிர்வாகிகள் முதல் மாவட்ட தலைவர்கள் வரை தனித்தனியாக சந்தித்து உங்களுடைய வாக்குகளை பாஜகவுக்கு போட்டு ஒன்றும் நடக்க போறதில்ல, ஆக உங்களுடைய வாக்குகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போடுங்க, நாங்கள் திருமாவை தோற்கடிக்கிறோம் அப்படி என்று ஒரு மறைமுகமான அரசியலை முன்னெடுத்து விட்டார்கள். இது அனைத்து தொலைக்காட்சியிலும் அவர்கள் நடத்திய அந்த ரகசிய கூட்டம் வெளியாகிவிட்டது. இதை அறிந்து கொண்ட நம்முடைய முதல்வர் அவர்கள் ரொம்ப உக்கிரமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அதாவது சிதம்பரத்தில் திருமா வெற்றி பெற்றால்தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி என்பதே ஒரு முழுமையாக கருதப்படும். திருமாவின் வெற்றி என்னுடைய வெற்றி, திருமா வெற்றி பெற்றால் மட்டுமே நான் சந்தோஷப்படுவேன் அப்படி என்று கழக உடன்பிறப்புகளுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். ஆக அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு தெரிய வேண்டும், தேவைப்பட்டால் நானே கடைசி நேரத்தில் களத்தில் இறங்கி வேலை செய்யவும் தயாராக இருக்கிறேன் அப்படி என்று முதல்வர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி திருமா அவர்களை தோற்கடித்தே ஆக வேண்டும் அப்படி என்று சொல்வதற்கு ஒரே காரணம், சாதிய தலைவராக அடக்கிவிடலாம் அப்படி என்று முடிவு செய்யும் போது அவர் அதிலிருந்து பரிமாணம் பெற்று சமூக தலைவர் மட்டுமல்ல, நான் சமூக நீதிக்கான தலைவர்,
அதாவது ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பாதிக்கப்பட்ட மக்களின் குரலுக்காய் நிற்கிற ஒரு மனிதனாய், ஒரு தோழனாய், உற்ற நண்பனாய் நான் இருப்பேன். ஒருபோதும் நான் தலைவனாய் இருக்க ஆசைப்பட்டதில்லை. தலைவர்களை உருவாக்கவே நான் விரும்புகிறேன். அப்படி என்று அவருடைய முதிர்ச்சியான அரசியல் பேச்சு, தொடர்ச்சியான நடவடிக்கைகள், இதனால் சமூகம் கடந்து, சாதி கடந்து, இனம் கடந்து, மதம் கடந்து அண்ணன் திருமா அவர்களை மக்கள் நேசிக்க தொடங்கிவிட்டார்கள். மக்கள் அண்ணன் திருமா அவர்களுக்கு வாக்கு போட தயாராக இருக்கும் போது ஏதாவது சில்லறத்தனமான வேலைகளை செய்து, சில்மிஷங்களை செய்து தேர்தலை நிறுத்த வேண்டும் அல்லது திருமாவின் வெற்றியை எப்படியாவது தடுக்க வேண்டும் அப்படி என்று பாஜக சனாதன கும்பல் கங்கணம் கட்டி கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மிக தெளிவாக, அதாவது அண்ணன் திருமா அவர்கள் சொல்வார்கள் ஒரு வார்த்தை: அரசியல் முதிர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அரசியலில் நீடித்து மக்களிடத்தில் செயலாற்ற முடியும் அப்படி என்று. அதுபோல நாம் பணியாற்ற வேண்டும். அதாவது எந்த டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியாவை வளர்ச்சி அடைய வைத்து விட்டோம் அப்படின்னு நம்மளை ஏமாத்துறாங்களோ, அதே டிஜிட்டல் இந்தியா அப்படி என்கிற QR கோட முதலில் சரியான விஷயத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதாவது தான் செய்த சாதனைகள், இந்த தொகுதிக்காக அவர் செய்த சேவைகள், மக்களுக்காக ஆற்றிய பணிகள், ஆற்றிய உரைகள், இவை அனைத்தையும் பதிவுகளாக்கி QR மூலமா ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவருடைய அந்த சேவைகள் தெரிய வரும். இப்படி விழுப்புரத்திலையும் சரி, சிதம்பரத்திலையும் சரி, அந்த QR கோடுகள் ஒட்டப்பட்டு மக்களிடத்தில் ரொம்ப வேகமாக அண்ணன் திருமாவின் புகழ் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் அப்படி என்று பல பேர் தங்களுடைய சாதி ரீதியாக, மத ரீதியாக, உணர்வுகள் ரீதியாக எப்படியாவது அந்த வெற்றியை தடுக்க வேண்டும் என்று அவர்கள் முற்படுகிறார்கள். ஆனால் நாம் செய்ய வேண்டியது மக்களிடத்தில் சென்று ஏன் திருமாவுக்கு வாக்களிக்க வேண்டும், அவர் எதற்காக நமக்கு பாராளுமன்றத்துக்கு தேவை அப்படி என்கிற விஷயங்களை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். பாராளுமன்றத்துக்குள் கர்ஜிக்கிற, கேள்வி கேட்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இதுநாள் வரை 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணியாற்றி வந்திருக்கிறார் அண்ணன் தொல் திருமா அவர்கள். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக 50% இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட போது அதற்காக உச்சநீதிமன்றம் வரை சென்று மனு போட்டு அதற்கான வேலைகளை செய்து அந்த உரிமையை பெற்று தந்தது அண்ணன் தொல் திருமா அவர்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆக வேண்டும். அதாவது இடஒதுக்கீடு மறுசீராய்வு செய்து கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான உரிமைகள் அவர்களுக்கு போய் சென்றடைய வேண்டும். இதில் தாழ்த்தப்பட்டவர்கள், உயர்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் மனிதர்களாக பார்க்க வேண்டும் அப்படி என்று தன்னுடைய குரலை தொடர்ச்சியாக பதிவு செய்கிறார். அதாவது அண்ணன் திருமா அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பார், அவர் மட்டும்தான் ஒற்றை நம்பிக்கை அப்படி என்று பல பேர் சொல்லியாச்சு. அதாவது காயத்ரி ரகுராம்ல இருந்து, லட்சுமி ராமகிருஷ்ணன்ல இருந்து, மேப்பா நாராயணன்ல இருந்து பல பேர் சொல்கிற ஒரு வார்த்தை: திருமா அவர்களை நம்பி நாங்கள் நிற்போம், திருமா அவர்கள் எங்களுக்காக எப்போதும் நிற்பார் அப்படி என்று அவர்களே சொல்லும் போது அண்ணன் திருமா அவர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, அவர் ஏன் இந்த சமூகத்திற்கும், இந்த தமிழ்நாட்டுக்கும், இந்தியாவிற்கும் தேவை என்பதை உணர்ந்து பானை சின்னத்தில் வாக்களித்து சிதம்பரம் தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல விழுப்புரம் தொகுதியிலும் ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படி என்று உங்களை மிகவும் பணிவோடு கேட்டுக்கொண்டு, கழக உடன்பிறப்புகளும், விடுதலை சிறுத்தைகளும், கம்யூனிஸ்ட் தோழர்களும், இன்னும் இருக்கிற கூட்டணி கட்சி தோழமை கட்சிகளும் களத்தில் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டில் 40 தளபதி அவர்கள் கையில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே not7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.